உக்ரைன் ராணுவத்தோட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, தலைமை நாடோ, நாட்டோட ராணுவம் நிக்குது அப்படிங்கிற எந்த ஒரு மனநிலையிலும் இல்லாம தான் திட்டங்கள் போடுது. அதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம். அது நம்ம நாட்டையும் பாதிக்கும், ராணுவத்தையும் பாதிக்கும். அந்த கேள்வி கேட்பாடுக்கே வழி இல்ல. அவரோட கல்லாப்பெட்டி. ஜெலன்ஸ்கியோட கல்லாப்பெட்டிய மட்டுமே மனசுல வச்சு முடிவெடுப்பார். ஆனா, இந்த ஒட்டுமொத்த ராணுவ திட்டத்துக்கு ஒரு பேக்கப்பு, ஒரு திட்டங்கள் இந்த நடைமுறை திட்டத்த செயல்படுத்துறதே அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ளூ பிரிண்ட்ட வச்சுதான். அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இத ஒரு கூலிப்படை மாரி தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஏன்னா, எல்லா ஃபண்டிங்கும் அவர்கள் தான் பண்றார்கள். இந்த ஆட்களோட தலைகளையும் நாளைக்கு வச்சு காப்பாத்தப் போறது அவங்க தான். அதனால அவர்கள் பார்வையும் அதே மாரி தான். அப்ப ராணுவத்த நாட்டையும் பத்தி பார்க்க போறதே கிடையாது. அதத்தான் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்புட்ன்னா, இப்ப ரஷ்யாவுக்குள்ள ஒரு படையணி இருக்கு. அதுக்கு பேக்கப் சப்போர்ட் ஒண்ணும் கிடையாதுன்னு நம்மளும் ஏகப்பட்ட தடவ அத பத்தி விரிவா பேசியிருக்கோம். இப்ப அதுக்கான ஒரு பேக்கப் லைன கிரியேட் பண்ணி உள்ள அனுப்ப ட்ரை பண்ணியிருக்கார்கள். பெரிய அளவு ஒரு படையணி. மினிமம் ஒரு பெட்டாலியன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பெருசு தான். ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது அத காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்றார்கள். ஆனா அந்த ஒட்டுமொத்த யூனிட்டும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவுல அந்த யூனிட் நோக்கி ரஷ்யா நடத்திய தாக்குதல்ல சிதறி இருக்கார்கள். சேதாரம் ஜாஸ்தி அப்படின்னு இருக்கார்கள். அப்ப இவ்வளவு லேட்டா அதாவது ரஷ்யா அங்க தடுமாறும் போதே ஒரு அதிர்ச்சியில நிக்கும் போதே அடுத்த கட்ட யூனிட்டுகள அனுப்பிச்சிருந்தா, அந்த யூனிட்டுகளும் உள்ள போயிருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, இறுதி கட்டமா அங்க ரஷ்யா ஹோல்டே எடுத்துருச்சு. இருக்கிற எல்லாரையும் தொலைச்சு கட்டி. அதுக்கப்புறம் அனுப்பி என்ன பிரயோஜனம்? ஆனா அனுப்பப்பட்ட வீரர்களும் இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய இது பிளான்ல மிகப்பெரிய ஃபெயிலியர். இத ஏற்கனவே பண்ணியிருக்கணும். இப்ப பண்றதும் தப்பு. இப்படி ராணுவம் இழந்துகிட்டே வருது. ராணுவ வீரர்களோட உயிர இழந்துகிட்டே வருது. இது பெரிய அளவு பதட்டத்த கொண்டு போகுது. அதாவது உருப்படியா திட்டம் போட்டு உயிர விடுறது வேற. இப்படி திட்டமே எதுக்கு அப்படின்னா, உயிர விடுறதுக்கு தான் திட்டம். அப்படிங்கிற மாரி போட்டா, எந்த நாட்டு ராணுவம் தான் களத்துல நிக்கும்? அதே பிரச்சனை. ஏற்கனவே ரொம்ப காலமா பெருசும், சின்னதுமா உக்ரைன் சைடு வெடிச்சது என்ன அப்படின்னா, ராணுவ வீரர்கள் பின்வாங்குறது. அதாவது முன்னேறுங்கள் அப்படின்னு உத்தரவு குடுத்ததுக்கு அப்புறமும் பின்வாங்குறது. அதே மாரி ஒவ்வொரு செக் போஸ்ட்டுகள காக்கறக்கு பெரிய அளவு ஒரு யூனிட்ட அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணும்போது, அந்த யூனிட்ட அங்க இருந்து தெரிச்சு ஓடுறது. அதாவது பொசிஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே பின்வாங்குறது 1. அதுக்கப்புறம் மிரட்டி கிரட்டி கொண்டு போய் விட்டுருவாய்ங்கங்கிறனால, சத்தம் இல்லாம ஆர்டர ஒபே பண்ற மாரி பொசிஷன் போய் தெரிச்சு ஓடுறதுங்கிறது 2வது. இது 2மே கணிசமான காலகட்டங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இப்ப பெருசா நடக்குது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, பல பகுதிகள காப்பாத்துறக்காக சில செக் போஸ்ட்டுகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கார்கள். அப்படி ஒட்டு மொத்தமா 80,000 வீரர்கள் ஒரே அடியா ஜகா குடுத்துட்டார்கள். களத்திலிருந்து வெளியேறிட்டார்கள். யாருமே ஆர்டர ஒபே பண்ணாம இல்ல. ஆர்டர ஒபே பண்ணி செக் போஸ்ட்ல போய் நின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடி போய்ட்டார்கள். இது ஒரு பெரும் பிரச்சனை இப்ப. ஏன் அப்புட்ன்னா, சரி ஆர்டர் ஒபே பண்ணி ஃபோர்ஸ் முன்னேறி போது அப்படின்னு நம்பி தலைமை உட்கார முடியாது. அங்க போய் சண்டை போடுறதுக்கு பதிலா அங்கருந்து யூ டர்ன் போட்டு தெறிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டார்கள். எண்ணிக்கை அப்படிங்கிறது 80,000 அப்படின்னு கோட் பண்றார்கள். யாரு? உலகமே கோட் பண்ணுது. ஏதோ ரஷ்யா பக்கம் சொல்றார்கள் அப்புட்ன்னா, இதுல பாதி எடுத்துக்கலாம். அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்லுது அப்புட்ன்னா, முக்காவாசி எடுத்துக்கலாம். ஆனா, உலகம் சொன்னது போக, அங்க உள்ள நபர்களே, உக்ரைன்ல டீம்ல அதாவது ஜெலன்ஸ்கி டீம்ல இருக்கக்கூடிய நபர்களே, இந்த ஓட்டைய நம்ம அடைக்கணும், இல்ல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி இருக்கார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச வேலை, பிடிச்ச வேலை என்ன அப்படின்னா, சட்டங்கள் போடுறது. என்ன யுத்த காலத்திலயா? அதத்தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செய்றார்கள். சட்டங்கள் தான். இந்த மாரி தெறிச்சு ஓடுனா தண்டனைகள் கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி, வழக்குகளும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார்கள். அதுவும் ஏறக்குறைய 1,00,000 எண்ணிக்கைய தொடுது. எல்லா பையன் மேலயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார்கள். இப்ப இந்த பிரச்சனைய தீர்க்கறக்கு என்ன வழி? இது ராணுவ ரீதியா தான் தீர்க்க முடியும். ராணுவத்தோட மனநிலை, ராணுவம் குடுக்கக்கூடிய உத்தரவு, அடுத்த கட்டம் என்ன அப்டின்னா, இந்த வீரர்களுக்கான ஆயுதங்கள். இதெல்லாம் உறுதிப்படுத்தினாலே ஓரளவு இந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா இந்த சைடு போல, அதுக்கு நேர்மாறா சட்டங்கள் போட்டார்கள். இதுவே ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அடுத்து தான் அண்ணன் ஜெலன்ஸ்கி இறங்குறார். அவருக்கு பிடிச்ச ஃபார்முலாவும், தெரிஞ்ச ஃபார்முலாவும். இந்த சட்டம் போட்ட உடனே வீரர்கள் திரும்ப ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னு அறிவிச்சுட்டார். இந்த பிரச்சனை 2, 3 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. விஸ்வரூபம் எடுக்குது. கைய மீறி போகுது. எண்ணிக்கை அப்படிங்கிறது ஸ்லோவா இன்கிரீஸ் ஆகி 80,000த்துல போய் நிக்குது. உடனடியாக ராணுவ ரீதியான திட்டங்கள போட்டு இத தடுத்து, இத அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போறத விட்டுட்டு,
ராணுவத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு திட்டம் போடுறார்கள். என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியான திட்டம், கைது நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை, தூக்கு தண்டனை வரையும் போகும் அப்படின்னு. இதுவே தவறு. இத போட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணன் ஜெலன்ஸ்கி அவருக்கான திட்டம். சட்டத்த போட்டவுடனே எல்லா பேரும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க தெரியுமா? டியூட்டிக்கு வந்துட்டாய்ங்க. அவன் செக் போஸ்ட்ட நோக்கி சொந்த செலவுல பஸ் ஏறி செக் போஸ்ட்ட போய் அடைஞ்சுட்டான். அப்படின்னு அவரு பாட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சா எல்லாமே உண்மைதான். மேல பாரு பறக்கிறது எங்க கொடி, அதாவது ரஷ்ய கொடி அப்படின்னு சொல்லி ரஷ்ய ராணுவம் முன்னேறிக்கிட்டு போகுது. என்னவா இருந்தா என்ன, நிலப்பரப்புக்குள்ள நாங்க இருக்கோம். அந்த நிலப்பரப்புல எங்க கொடி பறக்குது அப்படிங்கிற மாரி தான் டொனட்ஸ்க் பகுதிகள்ல அடுத்தடுத்த கிராமங்கள் விழுந்துகிட்டே இருக்கு. வெறும் டொனட்ஸ்க் மட்டும் கிடையாது. எல்லா பகுதிகள்லயும் அடுத்தடுத்த கிராமங்கள் விழுகுது. ரஷ்யாவ உள்ள தடுக்கிறக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை பக்காவா டெவலப் ஆயிக்கிட்டு இருக்கு. அதே மாரி ரஷ்யாவுக்குள்ள போன வீரர்கள் அதோ கதிதான். இது 2ம் ஒரே நேரத்துல சரிசமமா முடியும்போது, உக்ரைனுக்கு ஒரு பெரும் பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்டின்னா, ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள நுழைஞ்சதுக்கான பதிலடி இன்னும் அவங்க தரல. 2வது யூனிட்ட உள்ள நுழையறத வெற்றிகரமா தடுத்துட்டார்கள். அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லைகள சீல் வச்சிருக்கார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப 3வது கட்டமா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளேயும் நியூட்ரலைஸ் பண்ணப்படும். வெளியிலயும் நிலப்பரப்புகள கடுமையா பிடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணுவார்கள். அடுத்து மெயின்லேண்ட் அதாவது இங்க மெயின்லேண்ட் வரையும் ரஷ்யா தான் நிக்குது. உக்ரைனோட தலைநகர் பகுதிக்குள்ள ரஷ்யா செய்யக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு கோர தாண்டவமா இருக்கும். யாராலும் தடுக்க முடியாது. அனுபவிக்க ஜெலன்ஸ்கி அங்க இருக்காரோ, தப்பிச்சு போலந்துக்கு ஓடுறாரோ, தாக்குதல் நடக்கும்போது தான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தாக்குதல சந்திக்கும்போது, ஏறக்குறைய பல வீரர்கள் ஏற்கனவே ஓடி போய்ட்டார்கள். அப்ப உள்ளுக்குள்ள ரஷ்ய கொடி பறக்கக்கூடிய தூரங்கள், அதாவது அடுத்தடுத்த நகரங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாரி மோல்டோவா வரையும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை.